வணக்கம் நண்பர்களே. கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்களும் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம். கடந்த சில காலமாகவே ஒரு பொருளாதார நெருக்கடியில பெருமளவுல பாதிக்கப்பட்டிருந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கிறதுன்னு சொல்லலாம். பெரிய மனிதர்களுடைய ஆதரவும் செல்வாக்கு மிக்கவங்களுடைய ஆதரவும் தொடர்ந்து கிடைக்கக்கூடிய காலகட்டம். எந்த பிரச்சனையா இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் தொடர்ந்து பிறக்கிறதால வணிக சார்ந்த விஷயமா இருக்கட்டும், தொழில் ரீதியாக இருக்கட்டும், பொருளாதார வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்கு. நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய விஷயங்கிறது அடுத்தடுத்து நடக்க போகுதுன்னு சொல்லலாம். தடங்கள் இல்லாம இனி படிப்படியான முன்னேற்றம் தொடர்ந்து ஏற்பட போகுது. அதன் மூலமாவே மன நிம்மதியை தொடர்ந்து பெற போறீங்கன்னு சொல்லலாம். தொடர்ந்துமே எந்த மாதிரியான பலனை நீங்க பெற போறீங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி கும்பராசி அன்பர்களுடைய பொதுவான பண்புகளை நம்ம பார்த்தலாம். கும்பராசியில அவிட்டம் 3-4 பாதம், சதயம், பூரட்டாதி 1-2-3 பாதங்களுடையவங்க கும்பராசிக்காரங்கள சொல்லப்படுறாங்க. கும்பராசியோட ராசி அதிபதி சனி பகவான் தான். காலபுருஷனோட அங்க அமைப்புல 2 கணுக்கானையும் குறிக்கக்கூடிய சரராசி. அதே மாதிரி கும்பராசி உடல் அமைப்புன்னு பார்க்குறப்ப இவங்க நீண்ட ஆயுளுக்கு சொந்தக்காரங்க. அழகான புருவம், வளைஞ்ச நெற்றி நடுப்பக்க சாய்ந்து, உதடு மூடியும், மூக்கு அகன்று இருக்கும். எப்போது முகத்துல புன்சிரிப்போட சலர்ம பேசக்கூடிய குணம் கொண்டவங்க. அன்பு, சாந்தம், அமைதியான தோற்றம் கொண்ட கும்பராசிக்காரங்க நியாயத்தை பயம்லாம் எடுத்து சொல்லுவாங்க. சொன்ன சொல் தவறாதவங்களும் சொல்லலாம். அதே மாதிரி இவங்களுக்கு அநியாயத்துக்கு பிடிவாதக்காரங்களா ஒரு சில நேரங்கள் இருப்பாங்க. மனசை ஒரே நிலையில கட்டுப்படுத்தக்கூடிய மனப்பக்கம் கொண்டவங்க. தனக்கு பிடிச்சவங்க கிட்ட நெருங்கி பழக்க தெரிஞ்சவங்களுக்கு பிடிக்காதவங்கன்னா ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டாங்க. எவ்வளோ பெரிய புகழ், கௌரவம், அந்தஸ்து இருந்தாலும் பிடிக்கலைன்னா துச்சமாக நினச்சி அதை தூக்கி எறிஞ்சிடுவாங்கன்னு சொல்லலாம். உண்மை பேசுறது மட்டும்தான் குறிக்கோளை கொண்ட இவங்களுக்கு பேச்சில் எந்த இடத்துலையும் மதிப்பு இருக்கும். தப்பு செய்யறது யாராவது பார்த்துட்டா தயவு தர்ச்சனை பார்க்காம அந்த இடத்துலயே கண்டிக்க கூட கூட சொல்லலாம். மற்றவங்க வாழ்க்கையில் ஏற்படுற பிரச்சனையில சில நேரங்களில் இவங்க தலையிடுறதுனால நிறைய பிரச்சனைகள் இவங்க வாங்கிக்கிற மாதிரி அமைஞ்சிருது. எந்த காரியத்தையுமே எளிதில் செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றலுங்கிறது கும்பராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். மன வாழ்க்கை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பு தான். வாழ்க்கை துணையால் ஒரு நல்ல உயர்வு பெறக்கூடிய வாய்ப்பு, சொத்து சேர்க்கை எல்லாமே அமையும். என்னதான் சொத்து வசதி ஏற்பட்டாலும் கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி கருத்து வேறுபாடு, கொஞ்சம் பூசலுங்கிறது இல்லாமல் இருக்காது. 2 பேருமே விட்டு கொடுத்து செல்லக்கூடிய மனப்பக்கம் இருந்துட்டா உங்கள் குடும்ப வாழ்க்கையில் நிம்மதிங்கிறது எந்த ஒரு குறைபாடு இல்லாமல் காலம் பூரா தான் வந்திருக்கும். கும்பராசிக்காரங்க குடும்பத்தில் ஒரு பற்று இருக்கக்கூடியவங்களாக தான் இருப்பீங்க. தாய்மொழியும் சரி, தன்னோட மனைவியாக இருந்தாலும் சரி, துணையாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, எல்லார் மேலேயும் பற்று இருந்தாலும் சமுதாயத்து மேலே நீங்கள் ஒரு பொறுப்புணர்ந்து செயல்படக்கூடியவங்களா இருப்பீங்க. இதனாலேயே சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் பேர் புகழ் எல்லாமே பெறக்கூடிய நிலைமைங்கிறது உங்கள் வாழ்க்கையில் அமையும். பணவரவை பொறுத்த வரைக்குமே கும்பராசி அன்பர்களுக்கு போதுங்கிற அளவுக்கு தன வருமானங்கிறது கிடைக்கும். பற்றாக்குறை ஏற்படனாலுமே சேமிக்கிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதில்ல. அதே மாதிரி யாருடைய பணமாவது உங்கள் கையில் பிழைக்கிட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்கள் வாழ்க்கையில் அமைஞ்சிருக்குது. வளர்வு உயர்ந்த செலவோ, குடும்ப தேவையை நியாய செலவையோ, இது எல்லாமே செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கிறதால எதுவாக இருந்தாலும் உங்களால் சாத்தியம்தான். சொந்த முயற்சியால் பணத்தை நீங்கள் ஈடுபாடு சேர்த்துடக்கூடிய வாய்ப்பு எல்லாமே அமைஞ்சிருக்குது. இளம் வயசில் நீங்கள் கஷ்டப்பட்டாலும் ஒரு மத்திய வயசுக்கு மேலே உங்கள் வாழ்வு சிறப்படைன்னு சொல்லலாம். வாழ்க்கையில் சுகதுக்கம் மாறி மாறி வந்தாலும் அதை பெரிய அளவில் காட்டிக்காமல் வாழ்ந்து காட்டிங்கன்னு சொல்லலாம். புத்திர பாக்கி பொறுத்த வரைக்குமே கும்பராசி அன்பர்களுக்கு சிறப்பு தான். பெண் குழந்தைய உங்களுக்கு இருந்தால் இன்னுமே சிறப்பான பலன்னு சொல்லலாம். புகழ், மேன்மை இது எல்லாமே உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு கிடைக்கும். இவங்களுக்கு உங்கள் பிள்ளைகளால் எந்த பிரச்சனையும் ஏற்படாதுன்னு சொல்லலாம். பூர்வீக சொத்து விஷயங்களை மட்டும் கொஞ்சம் வம்பு வழக்கு உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. பிள்ளைகளுக்கு நற்பலன் அமையுன்னு சொல்லலாம். கும்பராசி அன்பர்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை இருக்கிறதால பிள்ளைகளை நல்லபடியே நினைச்ச மாதிரி வாழ வைப்பீங்க. எதுலையும் கொஞ்சம் நிதானமாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எந்த ஒரு ரீதியாக இருந்தாலும் உங்களுக்கு சிறப்பான பலன் தான். தொழிலை பொறுத்த வரைக்குமே நீங்கள் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதால கடினமான வேலையை கூட எளிதாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. இந்த இடத்துலையே நிலையான தொழில் அமைச்சு கொள்ளக்கூடிய திறமைங்கிறது உங்கள் வாழ்க்கையில் அமையும். எல்லா வளங்களும் பெற்று சிறப்போட வாழக்கூடிய வாழ்வு கும்பராசி அன்பர்களுக்கு அமைன்னு சொல்லலாம். கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய கும்பகேஸ்வரர் ஆலய தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்கிறது உங்கள் வாழ்வில் மேலான பலனை எல்லாமே கொண்டு வந்து தரும்னு சொல்லலாம். பொதுவாகவே கும்பராசி பொறுத்த வரைக்குமே தெய்வ அம்சம் புரிந்திருக்கக்கூடிய ராசி தான். அந்த கும்பம் ஈசனோட திருவிளையாடலில் மகாகுலத்தில் அமுதமாக கொட்டிருக்கக்கூடிய இந்த தலங்களுக்கு நீங்கள் அந்த திருமணில் நீங்கள் காலடி வைக்கும்போதே உங்கள் வாழ்வில் அற்புதமான மாற்றம் நடக்குன்னு சொல்லலாம். ஆதி கும்பேஸ்வரரை தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. உங்கள் வாழ்வில் என்றைக்குமே நல்ல பலன் கிடைக்கும். தொடர்ந்துமே கும்பராசி அன்பர்கள் இந்த 15 நாட்களும் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா சிறப்பான வாரங்களாக தான் அமைஞ்சிருக்குது. ராசியில் இருக்கக்கூடிய வக்ர சனி, சூரியன், புதன், சுக்கரனோட பார்வையை பொறுத்த வரைக்குமே தோற்று பொழிவு பற்றின சிந்தனைங்கிறது உங்கள் மனசில் தன்னால் மேம்படும். சமுதாயத்திலுமே ஒரு மிகப்பெரிய பணியை நீங்கள் ஒப்படைக்க போறீங்க. ஒரு ஒத்துழைப்பு உங்களுக்கு இந்த காலத்தில் அதிகரிக்கிறதால எல்லா வகையிலும் சிறப்பாக இருக்க போகுதுன்னு சொல்லலாம். சில நேரங்களில் இது வரைக்கும் நிறைய விஷயங்கள் தடைபட்டிருக்கலாம். சில பணிகளை செஞ்சு முடிக்கிறதுல தாமதம் ஏற்பட்டிருக்கலாம். அது எல்லாமே நீ மாறப்போகுது.
வருமான உயர்வாக இருக்கட்டும், சேமிப்பாக இருக்கட்டும், இது எல்லாமே அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். எதிர்காலம் பற்றின சிந்தனை, ஒரு தெளிவான முடிவு, இது எல்லாமே இந்த காலத்தில் உங்களால் எடுக்க முடியும்னு சொல்லலாம். வீடு கட்டணும்னு நினைக்கிறது, ஒரு வண்டி வாங்கணும்னு நினைக்கிறது, இந்த மாதிரியான முயற்சி எல்லாமே இந்த காலத்தில் உங்களுக்கு சாதகம் அமைஞ்சிருக்குது. நேர்கடியாக இருந்துட்டு வந்த பல பிரச்சனைக்கு கூட இனி ஒரு படிப்படியான தீர்வு கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நிம்மதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் இந்த காலத்தில் நீங்கள் கோபத்தை குறைச்சிங்கன்னா உங்கள் வாழ்வில் அற்புதமான மாற்றம் இந்த காலத்தில் நிகழ்னே சொல்லலாம். அதே மாதிரி வெளிநாட்டுக்கு ஏதாவது முயற்சி செய்கிறீங்க, வெளிநாட்டு ஒப்பந்தங்களை பற்றி இந்த காலத்தில் முடிவெடுக்கிறீங்கன்னா இது கொஞ்சம் உங்களுக்கு சாதகமான காலம்னு சொல்லலாம். இருந்தாலுமே ஒரு அதிக முதலீடு செய்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நீங்கள் இந்த காலத்தில் தள்ளி வைக்க பாருங்கள். வேலையில் சில நேரம் அதிகப்படியான டென்ஷன், மன அழுத்தம் ஏற்படுத்தான் செய்யும். கொஞ்சம் நிதான போக்க கடைபிடிக்க பாருங்கள். எதுக்குமே உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக செயல்பட்டிங்கன்னா எந்த பாதிப்புமே இல்லை. அதே மாதிரி உங்களுடைய உடமையை இந்த காலத்தில் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கிறது அவசியம். மற்றபடி உங்களுக்கு திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், பொருளாதார ரீதியாக இருக்கட்டும், அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புங்கிறது தொடர்ந்து ஏற்பட போகுது. பண வசதி வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு இந்த காலத்தில் நல்லபடியாக அமைன்னு சொல்லலாம். குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை அடுத்தடுத்து ஏற்படும். ஆரோக்கிய விஷயமும் சிறப்பு தான். பிள்ளைகள் ரீதியாக அதே மாதிரி பெண்களோட திருமண விவகாரம் பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் சிறப்பு தான். வாரத்தில் பிற்பகுதியில் இருந்தே கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கை பொறுத்த வரைக்குமே சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் அனுசரிப்பு தன்மை வேணும். வேலைக்கு போக இடங்களில் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது இந்த காலத்தில் அதிகம். உடல் அசதி, மனசில் ஒரு இனம்புரியாத கவலை அப்பப்போ உண்டாகலாம். இருந்தாலும் எந்த ஒரு மனசோர்வும் வேண்டாம். தொடர்ந்து உழைப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா எந்த பாதிப்பும் ஏற்படாது. வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்க கூட இந்த காலத்தில் விற்பனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அமோகமாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம். கடையை விரிவுபடுத்தலாங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் உங்கள் மனசில் இந்த காலத்தில் இருக்கலாம். கொஞ்சம் முயற்சி இல்லாமல் இந்த காலத்தில் சாதகமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆலோசனை செஞ்சு செய்கிறது நல்லது. பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்பட இந்த காலத்தில் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லலாம். மகிழ்ச்சியான சூழ்நிலைங்கிறது அடுத்தடுத்து ஏற்பட போகுது. வெளியிடங்களுக்கு வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே இந்த காலத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம். சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு, இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புங்கிறது இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து உங்களுக்கு சூரியன் நன்மைகளை வழங்குற இடத்துல தான் அமைஞ்சிருக்கிறாங்க. காளிகாம்பால வழிபட்டு வந்தீங்கன்னா எந்தவித சங்கடமும் உங்களை அண்டாதுன்னு சொல்லலாம். நட்சத்திர ரீதியான பலனாக பார்க்குறப்ப அவிட்டு 3-4 பாதங்களை உடையவங்களுக்கு கடந்த வாரத்திலிருந்து உங்களுக்கு ஏற்ற நிறைய நெருக்கடிகள் இருந்திருக்கலாம். அது எல்லாமே விலக போகுது. அஷ்டம ஜீவனஸ்தானத்தில் குரு பார்வை உண்டாகி இருக்கிறதால வியாபாரத்தில் ஏற்பட்ட இந்த நெருக்கடியை பொறுத்த வரைக்கும் இனி விலகக்கூடிய வாய்ப்பு தான். சில நேரங்களில் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருக்கலாம். அது ஒரு சொத்து சம்மந்தப்பட்டமாக இருக்கட்டும், நிறைய சட்ட சிக்கலாக இருக்கட்டும், அது எல்லாமே இப்போ முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலம் அமைஞ்சிருக்குது. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க, கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே செல்வாக்குங்கிறது உயர்ந்ததாக இருக்கும். கொஞ்சம் விழிப்புணர்ச்சி இந்த காலத்தில் அவசியமாக இருக்குது. சதய நட்சத்திரக்காரங்களுக்கு 6ஆம் இட சூரிய பகவானால இது வரைக்கும் கேள்விக்குறியா இருந்த பல முயற்சிகள் இப்போ நீங்கள் ஆச்சரியப்பட வகையில் அடுத்தடுத்து வெற்றி கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். உங்கள் உடல்நிலையில் ஏற்பட்டிருந்த சங்கடங்கிறது விலகும். எதிரிகளால் கூட சில நேரங்களில் இடையூறுங்கிறது ஏற்பட்டிருக்கலாம். அது எல்லாமே ஒரு நல்ல பிரச்சனை முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம். சட்ட மாதிரியான முயற்சி எல்லாமே உங்களுக்கு இந்த காலத்தில் சாதகமாக முடியும்னு சொல்லலாம். மொத்தத்தில் உங்கள் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். வெள்ளிக்கிழமை நாட்களை மட்டும் இந்த காலத்தில் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு செயல்பட பாருங்கள். மற்றபடி 2 வாரத்துமே உங்களுக்கு சிறப்பான பலன் தான். போராட்டாதி 1, 2, 3 பாதங்களை உடையவங்களுக்கு சூரிய பகவானால் இருட்டிலிருந்து உங்கள் வாழ்க்கை இனி வெளிச்சத்துக்கு வர்ற மாதிரி தான் நிலைமையே மாறப்போகுது. உங்கள் செல்வாக்கு உயரப்போகுது. நோய் நொடி எல்லாமே விலக போகுது. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை எதிர்கொண்டு வெற்றி அடைய போறீங்கன்னு சொல்லலாம். சனிக்கிழமை நாட்களை மட்டும் உங்களுக்கு நெருக்கடி மாதிரி உணரலாம். மற்றபடி 2 வாரங்களுமே உங்களுக்கு சிறப்பான பலன் அடுத்தடுத்து ஏற்பட போகுதுன்னே சொல்லலாம். மேலுமே இந்த காலத்தில் கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது நிலம் சம்மந்தப்பட்ட விஷயம், சொத்துல முதலீடு செய்கிற மாதிரி இருந்தால் தாராளமாக இந்த காலத்தில் செய்யலாம். இது உங்களுக்கு எதிர்காலத்துக்கு ஒரு நல்ல பலனை தரக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்குது. சில நேரம் சில சவால் தடைகள் எதிர்கொள்கிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் தொழிலாக இருக்கட்டும், வியாபார விஷயமா இருக்கட்டும், அடுத்தடுத்து வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. கிரகங்களோட நிலையை பொறுத்த வரைக்குமே சுப நிலையில தான் இந்த வாரங்கள் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த வாரம் அதிர்ஷ்ட வாரமாக தான் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க உயர்கல்வி பற்றின நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்க போகிறீங்கன்னு சொல்லலாம். வாரத்தில் நடுப்பகுதியில் இருந்து கடைசி வரைக்கும் உங்களுக்கு இந்த காலம் சாதகமான பலன் தான். அதே மாதிரி எந்த ஒரு பாடத்தையும் நீங்கள் சரியாக புரிஞ்சுக்க முயற்சி செய்யுங்க. இதனால் எந்த ஒரு சிரமமும் ஏற்பட வாய்ப்பில்லை. அதே மாதிரி ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடியவங்க, நிலம் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த காலத்தில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. மொத்தத்தில் கடந்த காலத்தில் ஏற்பட்ட நெருக்கடியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, பொருளாதார முன்னேற்றம், சொத்து வாங்கக்கூடிய யோகம், இது எல்லாமே தொடர்ந்து வரப்போகுதுன்னு சொல்லலாம்.
திருமண வாழ்க்கை பொறுத்த வரைக்குமே ஒரு மேம்படக்கூடிய வாய்ப்பு, தாய் வழி ரீதியாக கூட தொடர்ந்து உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. இந்த நேரத்தில் தேவையில்லாத வாக்குறுதி கொடுக்கறது கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்துங்கிறத எச்சரிக்கையாக உணர்ந்துட்டாவே எந்த பாதிப்புமே இல்லை. நன்றி நண்பர்களே. மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.